This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சார். ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ரேஷனோட சப்செட். பட் ரேஷனுக்கு உண்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? சம் கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ரிலேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சார், டொமைன் நியூ வேர்டு சொல்லிட்டீங்க, நியூ வேர்டு இப்பதான் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் அழகா சொல்லிட்டீங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா டொமைன் ஒருத்த வேணும், அடுத்தது கோடொமைன் ஒருத்த வேணும். இவங்க 2 பேரும் இருந்தா ஓரளவுக்கு ஓட்டலாம். அதுக்கப்புறம் யாரு வேணும் நமக்கு? டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். டொமைன் இங்க என்ன இருக்குது, கோடொமைன் இங்க என்ன இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிலேஷன் பத்தி பேசிட்டீங்க. ரிலேஷனுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒண்ணுன்னு நமக்கு தெரியுமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு என்ன நடக்குது? சார், டொமைன் அண்ட் கோடொமைன்ல இருக்க எலிமெண்ட்ஸ். சூப்பர், வெரி குட். அதாவது ஏ கிராஸ் பி, மேபி டொமைன் செட்டுன்னு இது வச்சுக்கிட்டாலும், இது வந்து கோடொமைன் செட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கனாலும், அதை வந்து நீங்க காம்பினேஷன் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். எக்ஸ் கமா ஒய் கமா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏ அண்ட் ஒய் இன் பி. சரிங்களா? ஒய் இன் பி. ஓகே சார். நோட்டேஷன் எதுவும் தெரியாம இருந்தா சொல்லிக்கங்க. இதனோட நோட்டேஷன் வந்து ஃபார் ஆல். சரிங்களா? ஓகே சார். இந்த நோட்டேஷன் பாத்தீங்கன்னா இன் பிலாங்ஸ் டு, இன் ஆர் பிலாங்ஸ் டு. சார், அது தெரியும், ஃபார் ஆல் மட்டும் தெரியாது. எதுமா ஃபார் ஆல்? எதுமா ஃபார் ஆல் மட்டும் தெரியாது, மிச்சது எல்லாமே தெரியும். ஓ, ஃபார் ஆல் மட்டும் தெரியுது, மற்றது எல்லாமே தெரியுமா? ஆமாங்க சார். இந்த நோட்டேஷன் தெரியுமா? ஈ வந்து தலையில போட்டா சார் தெரியாது. தேர் எக்ஸிட். இதெல்லாம் இப்போ நோட் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபங்க்ஷனல் சென்டென்ஸ் லாங்குவேஜ்க்கு வந்து இது யூஸ் ஆகும், பாத்துங்க. தேர் எக்ஸிட். ஓகே சார். only there is some elements. ஓகே, ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கிற மாதிரி தேர் எக்ஸிஸ்ட் ஆர் சம் எலிமெண்ட்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட். இது நம்ம நோட்டேஷன் நோட் பண்ணுவோம். ஓகே சார். இந்த ஓகே சார். நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இன்செட் லாங்குவேஜ்ல. அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட ரூலை சாட்டிஸ்ஃபை தான் வந்து நம்மளோட ரிலேஷன். அதே சாட்டிஸ்ஃபை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கிற பிக் செட் யாருன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எலிமெண்ட். அதோட சப்செட் பாத்தீங்கன்னா ரிலேஷன், அதோட சப்செட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இப்படி தாண்டா போகுது. சரிங்களா? அப்ப இருக்கிற பிக் செட் யாரு தெரிஞ்சிட்டீங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அடுத்து ரிலேஷன் தெரியும், அடுத்தது ஃபங்க்ஷன் தெரியும். சரிங்களா? ஓகே சார். அது என்ன சப்செட்னு சொல்லிட்டீங்க, அப்படி மீனிங் என்னடா? இது என்ன சப்செட்னு மீனிங் என்ன சார்? சப்செட் பிலாங்ஸ் டு த செட். அதுல இருக்க சில பார்ட்ஸ் மட்டும். சூப்பர். அதில் இருக்கிற சில கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். சூப்பர். அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 1 2 3 மூணு எலிமெண்ட், இங்க 4 5 6. அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா 1 இந்த 3 எலிமெண்ட்டுக்கும் டிவைட் ஆகும். சரிங்களா? இந்த 2 இந்த 3 எலிமெண்ட்டுக்கு டிவைட் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த 3 இந்த 3 எலிமெண்ட்டுக்கு டிவைட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்படி எழுதுவீங்க? 1 4 1 5 1 6. அடுத்தது 2 1 சாரி 2 4 அது 2 4 2 5 2 6. அடுத்தது 3 1 3 4 3 4 3 5 3 6. கரெக்ட்டா? கரெக்ட் சார். இதுக்கு பேர் என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏதாவது டவுட் உடனே இருந்தா உடனே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, இதே ரிலேஷன் என்ன ஆகும்? ஒண்ணு இல்ல,
ஒரு நார்மலா ரியல் லைஃப்க்கு வந்துட்டீங்கன்னா நிறைய அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அப்பா அம்மாங்கிறது நமக்கு வந்து டிபெண்ட் பண்ணாது. சரிங்களா? நம்ம போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசிரமத்துல ஏதோ ஒண்ணு அனாதாசிரமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி சொல்லலாம். இல்ல எல்லாத்துக்கும் எல்லா ரிலேஷன் கிடைக்குமா? இப்ப ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மாமா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு பதிலா பெரியப்பா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மாமாங்கிற டொமைன் பார்த்தீங்கன்னா கோடமைன் பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? எல்லாமே ரிலேஷன் ஓகே ரியல் சார். லைஃப்க்கு மேப்பிங் பண்றதா. சரிங்களா? ரியல் லைஃப்க்கு மேப்பிங் பண்றதா. மத்தபடி எதுவும் இங்க பெருசா இல்ல. சரிங்களா? அப்ப அந்த ஓ ரிலேஷனுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது டிபெண்ட் ஆயிருக்கும். எல்லாத்துக்குமே டிபெண்ட் ஆயிருக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல. சரிடா? பட் ரிலேஷன் ஓகே சார். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன் அத்தனை பேரும் எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்ப எனக்கு கரெக்ட். பார்த்தீங்கன்னா, அத்தை ஒரே ஒரு அத்தை தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அத்தை பார்த்து 4 அத்தை இருக்கிறாங்க. சரிங்களா? ஆன்டி அப்புறம் ஓகே. நான்டிங்கிற கான்செப்ட் எடுத்துட்டாலும் அது மாதிரி ஆகும். அப்ப எனக்கு 4 பேர் இருக்காங்கன்னா, உங்களுக்கு 4 பேர் இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப அந்த மாதிரி கான்செப்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் அடி வாங்கும். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து டிவைன் ஆயிருக்கும். ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். சரிங்களா? அப்ப ஓகே இங்கேயும் சார். என்ன நடக்குதுன்னா, இங்க இருக்கிற டொமைன் ஒரு 3 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இங்க இருக்கிற எலிமெண்ட் 4 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ரிலேஷன் இருக்கிறாங்க. மாமா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க, பெரியப்பா இருக்கிறாங்க. அந்த மாதிரி யார் யார் ரிலேஷன் இருக்கிறாங்களோ இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பி ஓகே இருக்கிறவங்களுக்கு சார். என்ன இருக்கிறாங்க? மேபி இருக்கிறாங்க. அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இருக்கிறாங்க. சரியா ஓகே கண்ணு? சார். பட் சி ஓகே இருக்கிறவங்களுக்கு என்ன சார். இருக்கிறாங்கன்னா, மாமாவும் அத்தையும் இருக்கிறாங்க, பெரியப்பா இல்ல. அப்ப இந்த சிங்கிறது 2 பேத்துக்கு மட்டும் தான் டிபைன் ஆகுறாங்க. சரிங்களா? சிங்கிறது எத்தனை பேத்துக்கு இருக்கிறாங்க? இவன் 3 பேத்துக்கு 2 டிபைன் பேர். ஆயிட்டான். இவனும் 3 பேத்துக்கு டிபைன் ஆயிட்டான். இவன் வந்து 2 பேத்துக்கு தான் டிபைன் ஆயிக்கிறான். சரிங்களா? டி ஓகே சார். டி வந்து ஒரு ஆர்பன் செல். அப்படின்னு என்ன போறோம்? அவங்க ரிலேஷன் எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஒன்லி அந்த ஹவுஸ்ல மட்டும் தான் இருக்க போறாங்க. வேற எதுவும் பாசிபிள் கிடையாது. ஓகே சார். அப்ப இந்த மாதிரி கான்செப்ட்க்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது ரிலேஷன். ஓகேங்களா? ஓகே சார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டொமைன் செட்ல எலிமெண்ட் டிபைன் ஆகாது இருக்குது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? ஃபங்க்ஷனுக்கு. ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டொமைன் செட்ல பாயிண்ட் டிபைன் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். எதுல? ரிலேஷன். இவங்களுக்கு ரிலேஷன் இருக்கலாம், இல்லாம போலாம். ஏன்னா அவங்களும் இந்த வேர்ல்டுல யூனிவர்ஸ்ல இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? டியும் இந்த யூனிவர்ஸ்ல கரெக்ட். இருக்கிறான். பட் சம் ரிலேஷன்ஷிப் தான் இல்ல. பட் அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறான்ல. அப்ப டொமைன் செட்ல வருவான். கோடமின் வரானா? அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால கோடமின் வர மாட்டான். அப்ப அவனும் ஒரு ரிலேஷன்ல தான் இருக்கிறான். சரிங்களா? என்ன ரிலேஷன்? ஆர்ன்னு ஒரு ரிலேஷன் இருக்கிறான். சரிடா கண்ணு? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ரிலேஷன்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார் டவுட் இல்ல. ஆனா எப்படி எழுதுவீங்க? ஆ? எப்படி எழுதுறது? இல்ல ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். மீனிங் புரிஞ்சுக்கங்க. மேத்தமெட்டிக்கல் மீனிங் அது வந்து புரிஞ்சுக்கலாம். தியரிட்டிக்கல் எழுதுறது பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே சார். உங்களுக்கு டெபினிஷன் வேணா நான் அனுப்பிடுறேன். அந்த டெபினிஷன் நம்ம எழுதுற இங்கிலீஷ் வேர்ட்ல எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் தேர் டெஸ்ட் டேக்னு சொல்லிட்டு நான் மேல கொடுத்த மாதிரி எழுதி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் ஓகே கார்ட்டீசியன் சார். ப்ராடக்ட் டெபினிஷன் கொடுத்தேன்ல. இந்த டெபினிஷன் வந்து நம்ம இது பண்ணி போட்டீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெபினிஷன் ஆயிடும். இங்க மேத்தமெட்டிக்கல் ஓகே. டெபினிஷன் வந்து என்னது? இப்ப நீங்க வந்து டிக்கு மட்டும் நீங்க டஸ் நாட் பிலாங்ஸ் டு சொல்லி போட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஃபார் எவ்ரி ஓகே. எக்ஸ் இன் ஏங்கிற செட்ல இருக்கும். சரிங்களா? எக்ஸெப்ட் டின்னு போட்டீங்கன்னா போதும். அந்த எக்ஸ்ங்கிறது யாரு? எக்ஸ் ஈக்குவல் டு டி நோ இமேஜ்னு எழுதினா போதும். அது செட்டுக்கு செட்டு மாறும். சரிங்களா? அது நம்ம வந்து ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டும். அதனால தான் அவன் கேட்கறான் டொமைன் அண்ட் கோடமைன். நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்களா? எக்ஸசைஸ் 9.2ல ஒரு 5, 6 ப்ராப்ளம் கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஒரு 4, 5 ப்ராப்ளம் நம்ம கேட்டுக்கிறேன். அங்க கேட்கறது வந்து டொமைனும் கோடமைன் கேட்கறான். என்ன பிரச்சனை? இவன் எழுதுறானா? இவன் இருந்தானா எழுதக்கூடாது. இவன் இருந்தானா எழுதுவேன். சரிங்களா? அதான் டொமைன் ஓகே. கோடமைனோட பிரச்சனை. அப்போ ப்ராப்ளம் நம்ம டிபைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரிடா கண்ணு? ஓகே சார். இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருப்ப, ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிற. ஒத்துக்கலாமா? ஆமாம் சார். ஓகே. அடுத்தது இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது நம்மளோட இது. உங்க சிலபஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்க்ஷன்னா என்னடா கண்ணு? எனி ஐடியா? ஃபங்க்ஷன்னா என்ன? சார் ஃபங்க்ஷன்னா இப்போ சார் தெரியல. ஓகே. ஃபங்க்ஷன்னா தெரியல. நான் இங்க ஒரு பாயிண்ட் சொன்னேன். இங்க ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா டொமைன் செட்ல சம் பாயிண்ட்ஸ் டிஃபைன் ஆகலாம், ஆகாம கூட இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட் ஆமாம் நோட் சார். பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்குங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுது சார். இப்ப ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்ப இந்த 3, 5 நம்பர்ஸ் இந்த வேர்டுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா
ஹார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபங்க்ஷனுமே இம்பார்ட்டன்ட். இன்டீரியர் ஆர்கன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹார்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இவங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 1 2 3 4 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. உசுரோட தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டிவைன் ஆகுமா ஆகாதா? கேட்கக்கூடிய கொஸ்டின் புரியுதா? ஆகும். ஆகும். அப்ப ஒருத்தனுக்கு இல்லைனாலும் அவன் இந்த டொமைன் செட்ல இருக்க மாட்டான். கரெக்ட்டுங்களா? சார் அது எப்படி சொல்ல முடியும் டொமைன்ல இல்ல? இல்லம்மா, பேர் சொல்லிட்டீங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா அவனுக்கு ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிருக்குல்ல. ஓகே சார். ஓகே ஓகே. புரியுதுங்களா? புரிஞ்சுது சார். அப்ப ஃபங்க்ஷன் மீனிங் என்ன? டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் டிபைன் ஆகிக்கணும். கண்ணை மூடி நான் வச்சுக்கோங்க. டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் டிபைன் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எ ஃபங்க்ஷன். ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? டவுட் இல்ல சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபங்க்ஷனோட மீனிங் என்ன? டொமைன் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் டிபைன் ஆயிருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றான்னா, ரெண்டாவது பாயிண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 1 2 3 4 5 சரிங்களா? இங்க வந்து ஹார்ட் மட்டும் சொல்லிட்டேன். அதுக்கு யாரோட ஹார்ட்னு சொல்லல. இப்ப H1 H3 H5 H4 H6 5 H2 H2 சரிடா கண்ணு? ஓகே சார். இது மீனிங் என்னன்னா, H1 நோட் பண்ண வந்து அவனோட ஹார்ட் சரிங்களா? H2 சொன்னது இவனோட ஹார்ட் சரிடா கண்ணு? புரியுதுங்களா? ஓகே சார். புரிஞ்சுது சார். H3ங்கிறது என்னது? இவனோட ஹார்ட். H4ங்கிறது வந்து இவனோட ஹார்ட். H5ங்கிறது இவனோட ஹார்ட். புரியுதா? ஆமா ஆமா சார். அப்ப 5 பேருக்கு என்ன நடக்குது? தனியா ஹார்ட் ஆகுது, ஒரு ஹார்ட் இருக்காது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இப்பயும் பாருங்க, இங்க இருக்கிற இமேஜ் எலிமெண்ட் என்ன இருக்கணும்? டிபைன் ஆயிருக்கணும். இங்க அடிஷனா என்ன இருக்குது? H6ன்னு வந்திருக்குது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப அடிஷனா இன்னொருத்தர் யாரா இருக்கிறாங்க, அவங்களோட இது உள்ள இருக்கலாம் கோடமைன்ல. பட் என்ன நடந்திருக்கணும்? மேப் டிபைன் ஆகாம இருந்திருக்கணும். சரிங்களா? மேப் டிபைன் ஆகாம இருக்கணும். இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டொமைன் இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் டிபைன் ஆகிதான் செக் பண்ணிக்கங்க. கரெக்ட். சரிங்களா? அடுத்த ஒர்க் என்னன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கும் டிபைன் ஆகிருக்கு. மீதி பாயிண்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா? மீதி பாயிண்ட் கோடமைன் செட்ல இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோ. மீதி பாயிண்ட் கோடமைன் செட்ல இருக்குது. அப்படி இருந்தாலும் இதுக்கு பேர் என்னங்கிறாங்க? ஃபங்க்ஷன்ங்கிறாங்க. மீதி பாயிண்ட் ரிமைனிங் பாயிண்ட் வந்து கோடமைன் பாயிண்ட்ஸ்ல இருக்கலாம், செட்ஸ்ல இருக்கலாம். நோட் பண்ணிக்கோ. ரிமைனிங் பாயிண்ட் வந்து கோடமைன் பாயிண்ட்ஸ்ல இருக்கலாம். பட் டொமைன் பாயிண்ட்ல மீதி பாயிண்ட் இருக்க கூடாது. கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுது சார். இது ரெண்டாவது பாயிண்ட். நோட் பண்ணிக்கோ. ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே புரியாம நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இது பாயிண்ட் புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது பாயிண்ட் இது. சரிங்களா? ஓகே சார். ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சுச்சாமா? டவுட் இல்ல? புரிஞ்சிருச்சுங்க சார். நோ. அப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து என்னங்கறாங்கன்னா இன்டு ஃபங்க்ஷன்ங்கறாங்க. கோடமைல பாயிண்ட் மீதி இருந்தா அதுக்கு பேர் என்னது? இன்டு ஃபங்க்ஷன்ங்கறாங்க. கோடமைல பாயிண்ட் ரிமைனிங் இருந்தா இன்டு ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கங்க. அப்படிப்பட்ட டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பேர் என்னங்கறாங்க? இன்டு ஃபங்க்ஷன்ங்கறாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். அட்வான்ஸா போனா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இல்ல புரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. கோடமைல ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருந்தா அந்த ஃபங்க்ஷன் பேர் இன்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே சார். டவுட்டா? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டா? சார் அடுத்ததுக்கு போலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதே ஐடியா தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க 1 2 3 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இங்க 2 5 7 இருக்கு. கரெக்ட்டா? இப்போ இங்க பாருங்க, இந்த இருக்கிற ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்க்கு டிபைன் ஆக கூடாது. இங்க இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன இருக்கக்கூடாது? ரெண்டு பாயிண்ட்க்கு டிபைன் ஆயிருக்க கூடாது. அப்படி ஆயிருந்தா இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் √4. √4 வேல்யூ என்ன? சார் √2 plus or minus 2. கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். x squared equal to 4 னு போடுங்க. x equal to plus or minus 2 னு போடுங்க. கரெக்ட்டுங்களா?
கரெக்ட் சார். அப்ப இந்த மாதிரி ரூட் எக்ஸோட கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷனா டிவைட் ஆகுது. சரிங்களா? 2 டொமைன் வந்துரும். ஏன்னா இங்க 4ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கும். இங்க மேப் பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ்னு இருக்கும். அந்த ரூட் எக்ஸ் என்னாவும் 2க்கும் டிவைட் ஆகும், -2க்கும் டிவைட் ஆகும். அப்படின்னா இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அவ்வளவுதாங்க. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் தான் யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க. இந்த 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்துக்கணும். ஓகே சார். அப்போ ஒரு ஐடியா கிளியர் ஆயிருப்பீங்க. ஃபங்க்ஷன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. இன்னொரு ஃபுல்லா ஒரே டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 டயக்ராம் டிஃபரெண்ட் டயக்ராம் இப்போ ஒரே டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6 கண்டிப்பா டொமைன்ல ஒரு எலிமெண்ட் மீதி இருக்கலாம், இல்லாமே போலாம். ஒரு எலிமெண்ட் மீதி இருக்கலாம், இல்லாமே போலாம். அப்ப 4 கூடிய ஒரு பாயிண்ட் மீதி டிபெண்ட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து 2 இமேஜுக்கு போக கூடாது. இது இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. 2 இமேஜுக்கு போக கூடாது. இங்க இருக்கிற பேர் என்னது? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க இருக்கிற எலிமெண்ட்டுக்கு பேர் இமேஜ் எலிமெண்ட். ஓகேங்களா? இங்க இருக்கிற எலிமெண்ட்டுக்கு பேர் இமேஜ் எலிமெண்ட். சரிங்களா? அது இங்க ஓகே வர சார். எலிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா ப்ரீ இமேஜ் எலிமெண்ட். ப்ரீ. இந்த பக்கம் வர எலிமெண்ட்டுக்கு பேர் என்னது? ப்ரீ இமேஜ் எலிமெண்ட். ஓகே வடகண்ணு? ஓகே சார். அப்ப இங்க வந்து சம் பாயிண்ட் 7 8 ன்னு இருக்குதுங்களா? இது வந்து கோடமைன் செட். கோடமைன் செட்டோட வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? கோடமைனோட செட் வேல்யூ கேட்டாங்கன்னா 4 5 6 7 8 ன்னு எழுதிக்கலாம். இத ரேஞ்ச்னு கேட்டா என்ன எழுதிருப்பீங்க? ரேஞ்ச்னு கேட்டா இந்த ஃபங்க்ஷன் வந்து எதெல்லாம் டிபைன் ஆயிருக்குது? அதனால பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எதெல்லாம் டிபைன் ஆயிருக்குதோ அதான் ரேஞ்ச். இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூக்கு டிபைன் ஆயிருக்குது? அப்ப ரேஞ்ச்னு கேட்கும்போது என்ன எழுதுவீங்க? எதெல்லாம் டிபைன் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 5 6 தான் டிபைன் ஆயிருக்குது. அப்ப இதை மட்டும் நீங்க என்ட்ரி பண்ணா போது வேற கோடமே இருக்கிற எல்லா பாயிண்டையும் டிபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேடா என்ன? ஓகே சார். ஸோ எலிமெண்ட்ஸ் இன் கோடமைன். எலிமெண்ட்ஸ் இன் கோடமைன் பட் இஸ் ரேஞ்ச் வந்து டிபைன் ஆயிருக்கும். இது ரெண்டு டிபைன் ஆகாது. ஓகே சார். இது ரெண்டு டிபைன் ஆகாததும் ஆனதும் எழுதுனா கோடமைன். ஆனா என்ன ஆகாட்டி என்ன எழுதுனீங்கன்னா அது கோடமைன். பட் டிபைன் ஆனது மட்டும் எழுதுனீங்கன்னா தட் இஸ் கால்ட் a range. ஓகே. ரேஞ்ச். ஓகே சார். This is a very another important point. சரியாமா? ஓகே சார். இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஆல்ரெடி இருந்ததுல இல்ல இப்போ ஓகே கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? சார் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்ப ஃபங்க்ஷனே இவ்வளவு இருக்குதான் நம்ம பார்க்கணும். டொமைன் என்ன நடக்குது, கோடமைன் என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்ம டிபைன் பண்ண முடியும் தவிர இல்லைன்னா டிபைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன, டிபெண்டன்ட் வேரியபிள் என்னமா? எனி ஐடியா? ஆல்ரெடி கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா அது ஒரு குவான்டிட்டி காமிக்குது. அந்த குவான்டிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த வேல்யூ. டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து அந்த குவான்டிட்டியோட வேல்யூ வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால டிபெண்ட் ஆகுது. ஓகே கரெக்ட்டா. அதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல டிபெண்ட் பண்ணி இருக்குது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அது பாட்டு நீங்க சொன்ன மாதிரி செட் பண்ணிருப்பாங்க சொன்னீங்களா, அந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட் செட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் சாம்பிளுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் கோடமைன் டொமைன் இது வந்து செட் பண்ணி பார்த்தாவே இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்க முடியும். திஸ் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கறான். அப்ப உடனே என்ன பண்றீங்க? இதுக்கு இந்த செட் டொமைன் அண்ட் கோடமைன் செட் டிஃபைன் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸி பாத்துங்க. இப்போ என்ன இருக்குது? டொமைன் செட் யாரு? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் டொமைன் செட், செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் கோடமைன் செட். அப்ப இங்க என்ட்ரி படிக்கங்க. இங்க என்ன இருக்குது? 2 3 கரெக்ட்டுங்களா? 2 3 4 இங்க வந்து என்ன கிடைக்குது? 1 1 இருக்கு. 1 டைம் தான் எழுதணும். 1 2 அப்ப 1 2. சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ என்ன ஆகுது? 2 வந்து எங்க போகுது? 1 க்கு போகுது. 3 வந்து எங்க போகுது? 1 கிட்ட போகுது. 4 எங்க போகுது? 2 கிட்ட போகுது. அப்ப இது ஃபங்க்ஷனா இல்லையா? நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன? டொமைன் இருக்கிற எல்லா பாயிண்ட் டிஃபைன் ஆகி தான் பார்க்கணும். டொமைன் இருக்கிற எல்லா பாயிண்ட் டிஃபைன் ஆகிதா? ஆயிருக்கு. சரி டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி ஒரு இமேஜ்க்கு வந்து மோர் தென் சரி ஒரு 3 இமேஜ்க்கு மோர் தென் 2 இமேஜ் இருக்க கூடாது. அப்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் இருக்கு. பாருங்க இதுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. 3 க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? 1 தான் இருக்குது. 4 க்கு எத்தனை இமேஜ் இருக்குது? 1 தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப அதுலயும் ஃபங்க்ஷன் அடி வாங்கிருச்சு. ஓகே கரெக்ட் ஆயிருச்சு. சரிங்களா? இது ரெண்டையும் நீங்க செக் பண்ணி போட்டா போதும். கோட் டொமைன்ல வந்து எந்த எலிமெண்ட் மீதி இருக்க கூடாது. அண்ட் இமேஜஸ் வந்து மோர் தென் 2 இமேஜஸ்க்கு டிபைன் ஒரு ஈச் பாயிண்ட் வந்து மோர் தென் 2 இமேஜ்க்கு டிபைன் ஆக கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷனும் satisfy ஆச்சுனாவே இட் இஸ் a function. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a function. புரியுதா கண்ணே? ஓகே சார். செகண்ட் ஒன் நீயே சொல்ல பார்க்கலாம். டயகிராம் டிரா பண்ணி எனக்கு அனுப்ப பார்க்கலாம். செகண்ட் ஒன்
வாட்ஸ்அப் அனுப்பி பார்க்கலாம். டயக்ராம் நீயே ஒரு கோடமைன் செட் போட்டு ட்ரா பண்ணிட்டு ஃபங்க்ஷனா இல்லையா, ஃபங்க்ஷனா இருந்தா ஏன், ஃபங்க்ஷன் இல்லையா ஏன், ரீசனோட சொல்லி எழுதி பார்க்கலாம். சார் இது ஃபங்க்ஷன் இல்லை. டயக்ராம் அனுப்புறீங்களா இல்லை நீங்களே சொல்லுவீங்க ஏன் ஃபங்க்ஷன் சொல்லிடுறீங்களா? சார் நான் சொல்கிறேன். டூ வந்து டொமைனில் இருக்க டூ வந்து 2 இமேஜ் இருக்கு கோடொமைன் 3 and 7. More than 2 images for the pre-image values in 2, therefore it is not a function. With the diagram போட்டீங்கன்னா full mark கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே சார். தேர்ட் ஒன் ரீசன் சொல்லுங்க. தேர்ட் ஒன் Sir, this is a function because each element of domain has element in codomain, image in codomain. Exactly. One in okay. Doubt எதுல இல்ல? Doubt இல்லைங்க சார். சூப்பர். அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுனா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு தான் ஒரு क्वेश्चन எக்ஸாம்பிள் டயக்ராம் நான் போட்ட டயக்ராமே அவன் போட்டுருப்பான் நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் 3ல. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் 3. ஆமாம் சார். In case of function, write domain and range ன்ட்டான். domain and range ன்ட்டான், கோடமைன் கிடையாது. இது மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கோடமைனோட வேல்யூ கேட்கல, ரேஞ்சோட வேல்யூ கேட்கறான். இது ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன், எது ஃபங்க்ஷன் இல்லை. டயக்ராம் கிளியரா நான் சொல்லி கொடுத்தேன், அதே டயக்ராம் தான் இருக்குது. இது எது ஃபங்க்ஷன், எது ஃபங்க்ஷன் இல்லை. சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன், second வந்து function இல்லை because 3 has 2 values, I mean 2 images in the codomain. Okay, super, correct answer. Then functionனா range கேக்குறோம், range and domain கேக்குறோம். சார் domain வந்து ABCD, range வந்து GFM. 3 வேலைக்கு கோடமைன் இருக்குது, 3 வேலைக்கு டிஃபைன் ஆயிருக்கு, கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப நான் ஆல்ரெடி இன்டுன்னு சொன்னேன்ல, எப்போ வந்து கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்சுன்னு வருதோ அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கிறாங்க. மீதி பாயிண்ட் இருந்ததுன்னா இன்டு, கோடமைன் செட்ல மீதி பாயிண்ட் இருந்தா அது பேர் இன்டு. சரிங்களா? ஓகே சார். கோடமைனும் ரேஞ்ச் ஈக்குவலா இருந்தா, கோடமைனும் ரேஞ்ச் ஈக்குவலா இருந்தா அது பேர் என்னது? ஆன் டு ஃபங்க்ஷன். அப்ப மீனிங் எழுதிருக்கீங்க கரெக்டா. உங்களோட இங்கிலீஷ் மீனிங்ல என்ன வேணுமோ அந்த வேர்டு உங்களுக்கு என்ன புரியுமோ நான் சொன்னதை அதை கரெக்டா பார்த்து எழுதிக்கீங்க. சரியாமா? எழுதிட்டேன் சார். கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச், then the given function is called a onto function. Codomain is not equal to range, then the given function is called a onto function இல்ல into function. Into function. Clear? ஓகே சார். சும்மா சாம்பிள் இதே வந்து சார் இது இப்போ போட்டோம். சும்மா சாம்பிளுக்கு இன்னொரு கொஸ்டின் இன்சர்ட் பண்றேன், எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க பார்த்தலாம். சரிங்களா? டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க தெரிஞ்சா அடுத்த எக்ஸசைஸ் நீங்களே போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான் கேட்டுக்கிறாங்க. இது எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 6th 7th 8th இது உங்களால பண்ண முடிஞ்சது என்ன ரீசன் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ்ல நீங்க கேட்ட டவுட் வந்து நீங்களே போட முடியும். அதுக்காக தான் கொடுக்குறேன். சொல்றாங்க 6th ஒன்னோட நல்லா பாருங்க, 6th ஒன்னோட லிஸ்ட் ஆஃப் டொமைன் தான், லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் தான், இஸ் த ஃபங்க்ஷன் கேட்டோம். டொமைன்ங்கிறது என்ன? ஏ இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் டொமைன்ங்கிறோம், கரெக்ட்டுங்களா? எக்ஸ்எல் பிலாங்ஸ் டு ஏ. அப்ப இந்த டொமைன் வேல்யூ, இதுக்கு பேர் டொமைன் வேல்யூ, கரெக்ட்டுங்களா? இதுக்கு பேர் டொமைன் வேல்யூ. டொமைன் வந்து ஏ தான். நீங்க சொன்னது கரெக்ட். டொமைன் வந்து ஏ தான். ரீசன் வந்து அது வந்து அவனே கொடுத்துட்டான், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்டா, அதனால டொமைன் வந்து ஏ தான். அடுத்த ரேஞ்ச் வேணும். சார் ரேஞ்ச் வந்து -1/2
ஒரு நிமிஷம் போட்டுறேன். 1,2. ரேஞ்ச் வந்து என்ன நடக்குது? -1/2. -1 ம் 1 ம் 1/2. சூப்பர். அப்ப நீ என்ன சார் பண்ற அப்படின்னு மேப் டிஃபைன் பண்ணிக்க. ஒரு ரவுண்டு போட்டு -2 -1 1 2 இது என்ன கிடைக்குது? -1/2 -1 1 1/2. கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப நீங்க மேப் வந்து ஏன்னா கடைசிக்கு வேணும் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்கறான். உடனே இமேஜ் ட்ரா பண்ணி பாருங்க. எதுக்கான 2 இமேஜ் வந்து சார் இது விட்டுருங்க. ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் தான். எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். கரெக்டாமா? கரெக்ட் சார். ஓகே முடிஞ்சிருச்சு. சரி அடுத்தது என்ன சொல்லிக்கிறோம் பாருங்க. f of x equal to ax plus b. Find the values of a and b are integers. f of n equal to -5, f of 3 equal to 3. Find at a and b. எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7th கொஸ்டின் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இதுல. பண்ண பின்னாடி என்ன நடக்கும்? -5 = -1 plus b. ம். 3 = 3a plus b. சார் 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. 2 ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். ம். ஆ a = 2, கரெக்ட். ம் b = -3. சூப்பராக. அப்ப ரெண்டுமே இன்டீஜரா? இன்டீஜர்னா கரெக்ட். சப்போஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது ஃபிராக்ஷன் வந்துருச்சு, அவன் இங்க சொன்னது வந்து இன்டீஜர், ஆன்சர் கிடைச்சிடும். பட் அவன் இன்டீஜர் சொல்லிக்கிறான் அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ மேபி ஃபங்க்ஷன் ராங்கா இருக்கலாம். சரிங்களா? நான் கொடுத்த இமேஜஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ராங்கா இருக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப வரத வந்து இன்டீஜரான்னு செக் பண்ணிக்கணும். அப்ப இன்டீஜர்னா பிலாங்ஸ் டு இஜெட், பிலாங்ஸ் டு இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களாமா? சரிங்க சார். இந்த கடைசி கொஸ்டின் எப்படி பண்ண பாருங்க. கடைசி கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி தான். போடுங்க பார்க்கலாம். என்ன ஒரு சார் belong to f னா இன்னொரு சொல்லு. a, 4 and 1, b belong to f ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபங்க்ஷனை டிஃபைன் ஆயிருக்குங்கிறான். a,4 அப்படின்னா மீனிங் என்ன? a,4னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏக்கு டிஃபைன் ஆயிருக்குங்கிறான். ஏ வந்து 4க்கு டிஃபைன் ஆயிருக்குது. அப்ப கிவன் த ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ 1ங்கிற வேல்யூ வந்து b க்கு போயிருக்குது. அப்படிங்கிற வேல்யூ வந்து எக்ஸிட்ங்கிறான். புரியுதுங்களா? புரியுதமா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குதுங்கிறான். பிலாங்ஸ் டுனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குங்கிறான். அவன் கொடுத்த இந்த கண்டிஷன் இதுல இந்த கண்டிஷன் வந்து fங்கிற ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குங்கிறான். புரியுதா? ஓகே சார். ம் சார் a வந்து 3, b is equal to -2. வெரி குட்மா. கரெக்ட் இருக்கு. சரிங்களா? டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா சொல்லுங்க. சார் இல்ல, டவுட் இல்ல. இதுல இல்ல. ஓகே. அப்ப ஃபங்க்ஷன் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட் சார். சரி ஓகே. சரி நீங்க கேட்ட 9.2க்கு போயிடலாமா? ஓகே சார். ஜென்ரலா போடுறேன். ஆக்சுவலா நீங்க 5th கொஸ்டின் தான் போட்டீங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க தெரிஞ்சீங்கனாவே உங்களோட 5th கொஸ்டினோட ஐடியாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால அதை நான் இன்செர்ட் பண்றேன். சரிங்களா?
சொல்றேங்க. இதுல என்ன உங்களுக்கு தெரியும், என்ன தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார் இதுல டொமைன் அண்ட் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ம். எந்த கொஸ்டின் போடுறீங்க? சார் எனக்கு ஃபிஃப்த் கொஸ்டின்ல இருந்து டவுட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஆ, சொல்லுங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? ஃபிஃப்த் கொஸ்டினுக்கா? ஃபிஃப்த் வந்து டொமைன் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சார் டொமைன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சொல்லுங்க எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. பக்கம் கிடைக்கிறத சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வகுப்பு பார்த்துக்கலாம். சொல்றேன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் சின்னதா யோசிச்சு ஆன்சர் வந்துடும். எப்போ வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாது அது கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அது டொமைனா இருக்காது. அந்த பாயிண்ட்ல டொமைனா இருக்காது. எப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகும் போது போகும்? சார் அதான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நீ தான் சொல்லணும். ஈஸி தான். நான் ஒரே வேர்டு ஈஸியா சொல்லிட்டேன். இப்ப x² - 4 divided by x plus 2 இந்த ஃபங்க்ஷன் வந்து does not belongs to எந்த வேலையில கிடைக்கும்? does not exist எந்த வேலையில கிடைக்கும்? எந்த வேலையில போட்டா நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து does not exist? -2. அவ்வளவுதான் கண்ணு. இது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சா இந்த எல்லா கொஸ்டின் நீயே போட்டுருவ. எப்படி -2 சொன்னேன்? அது ரீசன் தெரிஞ்சுக்க. -2 எனக்கு குறிப்பா சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்? சார் டினாமினேட்டர் 0 ஆயிரும். டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் does not exist. அப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு ரியல் லைன் டிரா பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? -2 பாயிண்ட் எனக்கு வேண்டாம். மத்த பாயிண்ட்ல வேணுமா? மத்த பாயிண்ட்ல டிபைன் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த -2 மட்டும் தூக்கி போட்டுருங்க வெளியே. மத்த பாயிண்ட்லாம் எடுத்துக்க. -2 மட்டும் தூக்கி வெளியே போட்டு. அப்ப என்னாச்சு? இங்க −∞, இங்க -2 இல்ல, பிளஸ் ∞. அப்ப இதோட டொமைன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. கரெக்ட்டுங்களா? ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இதோட டொமைன் என்னன்னு கேட்டாங்கன்னா x belongs to -∞ to -2 யூனியன் -2 to ∞. இது என்ன இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா மீனிங் என்ன? இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா என்னன்னா இன்ஃபினிட்டி does not exist and -∞ இதுல இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? இதுல ரெண்டுலயுமே இன்க்ளூட் ஆகும். அப்ப என்ன மீதியில இன்க்ளூட் ஆகும்? அப்ப இதுக்கு லைஸ் பிட்வீன் இருக்கிற பாயிண்ட் மட்டும் இன்க்ளூட் ஆகும். இதுக்கு இருக்கும். அப்ப என்ன மீனிங்? இந்த பாயிண்ட் ஏன் -∞ and ∞ இன்க்ளூட் ஆக கூடாது? -∞ தெரியாத வேலையுமா? தெரியாத வேலை எப்பயுமே வந்து ஒரு ரியல் லைன் இன்டர்வல் எப்படி நான் ராயல் கிளாஸ் படிச்சிருப்பேன். ஒரு ரியல் லைன் இன்டர்வல் எப்படி நோட் பண்ணுவீங்க? -∞ தான் நோட் பண்ணுவாங்க. தவிர இன்ஃபினிட்டி பாயிண்ட் வந்து எப்பவுமே க்ளோஸ் இன்டர்வல் கிடையாது. சரிங்களா? இன்ஃபினிட்ல க்ளோஸ் இன்டர்வல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது தெரியாது எப்படி பண்ணுவ? அதுக்கு முன்னாடி வேல்யூ கூட 99 வருது வச்சுக்க. இது வந்து உனக்கு வந்து தெரிஞ்ச வேல்யூ. இதே பாத்தீங்கன்னா 99.99999 போகுதுன்னா இது வந்து உனக்கு தெரியாத வேல்யூ. சரிங்களா? இது வந்து போயிட்டே இருக்கும். தெரியாத வேல்யூ. புரியுதா நான் என்ன சொல்ல வரதுன்னு? புரியுதுங்க சார். இன்ஃபினிட்டி சீரிஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது என்ன வேலையில எனக்கு ஸ்டாப் ஆகும் தெரியாது. அதனால வந்து அதை வந்து ஓப்பன் இன்டர்வல்ல நோட் பண்ணுவாங்க தவிர க்ளோஸ் இன்டர்வல்ல நோட் பண்ண மாட்டாங்க. சரியா என்ன? ஓகே சார். அப்ப இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் வந்து எப்பயுமே ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்கும். இப்போ ஏன் 2ங்கிறது ஓப்பன் இன்டர்வல் போட்டோம்? 2 போட்டா எனக்கு டிஃபைன் ஆகாது. 2 போட்டா டிஃபைன் -2வா? -2 போட்டா எனக்கு டிஃபைன் ஆகாது. அதனால தான் அந்த -2க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஓப்பன் இன்டர்வல்ல போட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். கிளியரா? ஓகே சார் புரிஞ்சது. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு நீ ஆன்சர் நீ இப்ப சொல்ல போறீங்க. மத்த ரெண்டு நான் பேச மாட்டேன். மத்த ரெண்டுக்கு இப்பவே ஸ்டார்டிங்கே இப்ப நீ ஆன்சர் போட்டு சொல்லிருங்க. இன்டர்வல் x belongs to இதுக்கு என்ன வரும்? அதே மாதிரி இதுக்கு x belongs to சொல்லிட்டா ஒரு ரியல் லைன் இன்டர்வல் போட்டு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிருச்சு. சார் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. சூப்பர். நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 தான் does not exist. அப்ப நாட் ஈக்குவல் அந்த பாயிண்ட் எடுக்கணும். நீங்க சொன்னது கரெக்ட் தான். x² + 3x + 2 = 0. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதிக்கணும். நாட் டிஃபைன் போட்டு கண்டுபிடிச்சு சொல்ல பார்க்கலாம். இன்டர்வல் எனக்கு வேணும். ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அதுக்கு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா போதும்.
Sir, does not include minus. புரியல கண்ணு. Sir, open interval minus infinity ம். to minus 1. மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1 Mm. சரி சொல்லுங்க பார்க்கலாம். ம். Union ம். -2 to infinity. இது தப்பாகிற மாதிரி இல்லை? இது தப்பாகிற மாதிரி இல்லை? நீங்க எக்ஸ்ங்கிற பாயிண்ட் என்ன சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ங்கிற பாயிண்ட் என்ன கிடைச்சது? சால்வ் பண்ண எக்ஸ்ங்கிற பாயிண்ட் என்ன வந்தது? -1 -2. -2 -1. ஓகே, ரெண்டு ஒன்று தான், கரெக்டாக தான், தப்பு கிடையாது. இப்போ இதுக்கு ரியல் லைன் ட்ரா பண்ணுங்க. இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி. எங்க -1 வரும், எங்க -2 வரும்? இங்க -1 வருமா, -2 வருமா? இங்க -1 வருமா, -2 வருமா? எந்த பாயிண்ட்? இங்க இங்க என்ன பாயிண்ட் வரும், இங்க என்ன பாயிண்ட் வரும்? -2 and then -1. -2 -1. கரெக்ட்டுங்களா? Oh, okay, sir. அப்ப இப்ப ஏதாச்சும் இமேஜ் பண்ண முடியுதா? இப்ப நீ போட்டது தப்பு என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் கரெக்டா சொல்ல முடியுமா? Sir, minus infinity, comma -2. அடுத்தது -1, comma infinity. ஓகே, அது இன்க்ளூட் தான், அது தப்பு கிடையாது. -1 to infinity, இதுவும் தப்பு கிடையாது. இன்னொரு இன்க்ளூட் என்ன விட்டுட்டீங்க? Sir, -2 to -1. ஏன் அதை எடுக்க முடியல உங்களால? ஏன் அந்த பாயிண்ட் எடுக்க முடியலீங்க? இதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு தெரியுமா? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். எத்தனை பாயிண்ட் இருக்கும்? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும் பிட்வீன் வேல்யூல. எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு? -2க்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ என்ன இருக்குன்னா -1.9999ங்கிற வேல்யூ எங்க இருக்கும்? இந்த லைஸ் பிட்வீன் வேல்யூ தான் இருக்கும். சரிடா கண்ணு? Okay, sir. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட், நல்லா பாத்துங்க, இந்த எக்ஸாக்ட் பாயிண்டும் இந்த எக்ஸாக்ட் பாயிண்டும் தவிர மத்த எல்லா வேல்யூ தான் கரெக்டான டொமைன்ஸ் வேல்யூ. இதுக்கு கொஸ்டின் நம்பர் 5க்கு. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? Okay, sir. இப்போ நீங்க கரெக்டா போடுவீங்க நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 3க்கு நீங்க விட கரெக்டா போட்டு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். Sir, minus infinity to 1, union 1 to infinity. ஏன்டா கண்ணு மறுபடியும் தப்பாகுது? x² -1 கரெக்ட்டுங்களா? டினாமினேட்டர் வெளி x² -1 equal to 0. Sir, sorry, plus or -1. -1, சூப்பர், வெரி குட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. Sir, அப்படின்னா minus infinity to -1, union -1 to 1, union 1 to infinity. எழுதி படிக்கிட்டீங்களா? தப்பாகுதா? தப்பாகுமா ஆகாதா? Sir. இனிமேல் மிஸ்டேக் பண்ணாதீங்க, சரிங்களா? Okay, sir. சூப்பர். அப்ப 5th क्वेश्चन ஐடியா ஓகேவா? Okay, sir. சரி. 6th क्वेश्चन எனக்கு ஆன்சர் சொல்ல பார்க்கலாம். 6th வேண்டாம்னு போட்டுக்கிறீங்க, ஏன் வேண்டாம்னு போட்டீங்கன்னு தெரியல. 6th क्वेश्चनோட ஆன்சர் என்ன சொல்றீங்க போடுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னங்கற டொமைன் கேட்டுக்கிறோம். இதனோட டொமைன் என்னடா இருக்குது? Sir, இதோட டொமைன் வந்து all numbers. ஏன்? ரீசன்? இல்ல, ஆன்சர் கரெக்ட். ஆல் ரியல் நம்பர்ஸ். ஆல் நம்பர்ஸ் சொல்ல ஆல் ரியல் நம்பர்ஸ். ரீசன் கரெக்ட். சரி, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ரீசன் எனக்கு வேணும்ல. நீங்க சொன்ன டினாமினேட்டர் இல்ல.
ஒரு பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட். டினாமினேட்டர் இல்ல. அப்ப ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர் இஸ் a டொமைன். எனி பாயிண்ட் போட்டுக்கலாம். இஸ் கரெக்ட் ஆன்சர். சரி, ரேஞ்ச் ரேஞ்ச் இந்த கொஸ்டின் போட்டுட்டீங்கன்னா 6th கொஸ்டின் போட்டுட்டீங்கன்னா 7th கொஸ்டின் நான் ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன். அவ்வளவுதான், உன்னோட டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடும். சார் எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிப்பா? நீ என்ன சொல்லிக்கிற? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் மெம்பர்ஸ்ன்ட்ட. அப்ப எக்ஸ் வேல்யூஸ் ஆல் நம்பர்ஸ் இங்க போட்டா எந்த மாதிரி வேல்யூஸ்ல உனக்கு கிடைக்கும்? சார் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அப்படின்னா அது எப்படி பிகாஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து ஸ்கொயர் ஆகுது. எக்ஸ் வந்து ஸ்கொயர் ஆகுது. ஸோ பாசிட்டிவாக தான் நம்பர்ஸ் கிடைக்கும். பாசிட்டிவா நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? சார் 1 1 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப சொல்லுங்க, ஓரளவுக்கு கரெக்டா வந்துட்டீங்க, சொல்லுங்க. சார் 1 to infinity. 1 ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா x = 0 போட்டு என்ன ஆகும்? 0 ஆயிரும். அப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சார் 1 to infinity. இன்ஃபினிட்டி. கிளியரா? ஐடியா கிளியரா? டவுட் இருக்குதா? கிளியர் சார். அப்ப இது புரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கிளியர்னா இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க போட்டுருங்க. f of -2 போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வரும் போட்டுருவீங்க. அது மாதிரி இந்த 51 எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து f of 52 போட்டு நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வர்றது பார்த்து போடுங்க. அதான் என்ன கிடைக்கும்? 2x² + 1 = 51. அப்ப இது கட் பண்ணுங்கன்னா 50. அப்ப x² என்ன கிடைக்கும்? 50 கிடைக்கும். 50/2 வந்து 25 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்ன? +or -5 கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். அப்ப இதனோட வேல்யூ என்னது? +5க்கும் -5க்கும் கிடைக்குங்கிறாங்க. ஓகே, அது உங்களுக்கு இல்ல புரியுதா? இல்ல வேகமா போயிட்டனா? சார் புரிஞ்சுது. சரி. இப்போ நீங்க வந்து இதுக்கு ஒரு क्वेश्चन கேட்டீங்க. சார் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்க. நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதை வச்சு நீங்க 1 to infinity இந்த பாயிண்ட சொல்லிட்டீங்க. சரிடா கண்ணு. இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுக்கு எக்ஸாக்ட்டா என்ன ஆன்சர் வரும்? என்ன கேக்குறான்? டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேக்குறான். நீங்களே தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் எதுவும் பேச மாட்டேன். ஏன்னா இது டவுட் கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன். 7th கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன். 6th கொஸ்டின் தெரிஞ்சு இருக்கிறீங்க, சொல்லிட்டீங்க, ஒரு ஐடியா கொடுக்க முடியும். 7th கொஸ்டின் நீங்களே ஐடியா சொல்ல சொல்லி வெயிட் பண்றேன். சார் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால 0ன்னு வேல்யூ வரக்கூடாது. 0 வரலாம். ஸ்கொயர் ரூட் இருக்கு 0 வரதுக்கு என்ன? 0 வரலாம். வேற 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 0 வரலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 என்ன? 0 தானே? புரியலையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 இஸ் 0. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0க்கு பாசிபிள் இருக்குது. சார் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது. நெகட்டிவ் வரக்கூடாது. அப்ப நெகட்டிவ் வரக்கூடாது. இதனோட ரேஞ்ச் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? அதாவது டொமைன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்? -2. -2ங்கிறது ஓப்பன் இன்டர்வலா க்ளோஸ் இன்டர்வலா? சார் க்ளோஸ்ட். சூப்பர். -2ல இருந்து எங்க போயிருக்கு வரும்? இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். இது எது? டொமைனா கோடொமைனா? டொமைன் சார். ரேஞ்ச் எங்க இருந்து வந்திருக்கும்? ரேஞ்ச் இது வந்து டொமைன் டிங். கரெக்ட்டுங்களா? ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ரேஞ்ச் 1 to infinity. தப்பு. யோசிச்சு சொல்லு. நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்குது. டொமைன் நீ அப்ளை பண்ணா ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. நீ சொன்னது 1 to infinityங்கிறது கரெக்டா தப்பான்னு யோசிச்சீங்கன்னா ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. தப்புன்னு சொல்லிட்டேன். அப்ப தப்பு. அப்ப எந்த பாயிண்ட் இருக்கும்? சார் 0 to infinity. 0 to infinity. 0 ஓபனா க்ளோஸ்டா? Closed. 0 to infinity. ஓபன். 0 to infinity. இது வந்து க்ளோஸ்டு, இது வந்து ஓபன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் புரிஞ்சிருச்சுன்னா செகண்ட் தேர்ட் நீங்க போட முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்க நெகட்டிவ் மட்டும் இன்வால்வ் ஆகுது. இதே மாதிரி ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எங்க இருந்து வரும்னு தெரியும். அப்ப ரேஞ்சோட வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியும்.
சொல்ல முடியுமாடா? சார் செகண்ட் கொஸ்டினுக்கு டொமைன் வந்து -infinity to உய் மைனஸ் இப்படி போட்டு இங்க என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு பாரு. ஓ ஓப்பன் இன்டர்வல் சொல்ற கரெக்டா? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. அப்படி சொல்ல ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆயிடும். வெரி குட் கரெக்ட் ஆன்சர். டு ஏன் ஸ்டக் ஆயிடுச்சு சொல்லுங்க. சார் அது எப்படி கண்டு ஒன்னிலடா நம்ம ஈஸிடா. இது ஈக்குவல் 0 போடு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது ஈக்குவல் 0 போட்டு என்ன கிடைக்கும்? 3/2ன்னு வரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல போக கூடாது. அதுக்கு மேல போனா உங்களுக்கு என்ன ஆயிடும்? இது 0 போடு. சார் ஆனா அது 0 ஈக்குவலா இருக்கலாம்ல. என்ன சரி 3/2 போட்டு 0 ஆகலையா? x வந்து 3/2 போடு. ஓகே சார். ஓகே புரிஞ்சது. அதுக்கு மேல போனா என்ன நெகட்டிவ் வேல்யூ ஆகும். கரெக்ட்டா? 3/2க்கு மேல போட்டா 3/2க்கு அடுத்த வேல்யூ என்ன? 2. 2 into 2 4. அப்ப 3 minus 4 வந்து -1 ஆயிரும். அப்ப தட்ஸ் நாட் எக்ஸிட். அப்ப 3/2 ஸ்டாப். அதுக்கு மேல போகாது. இஸ் கரெக்ட்? கரெக்ட் சார். சரி அப்ப ரேஞ்ச் என்ன ஆகும்? ரேஞ்ச் என்ன ஆகும்? சார் 0 to infinity. அவ்வளவுதான். என்ன சூப்பரா சொல்லிட்டு 0 to infinity இஸ் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன்னு என்ன நடக்குது? சார் ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் விட்டுரு. டொமைன் சொல்லு. ரேஞ்ச் நீ அழகா சொல்லிட்டு 0 to infinity 0 to infinity சொல்லிட்டியே. தேர்ட் ஒன். 7th தேர்ட். ரேஞ்ச் என்ன எந்த வேலையை போட்டா என்ன கிடைக்கும்? எந்த வேலையை ஸ்டாப் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உனக்கு ஐடியா முடிஞ்சது. எந்த வேலையில ஸ்டாப் பண்ணணும்? சார் 5. 5 ஓப்பனா க்ளோஸ்டா? ஓப்பன் சார். 5 க்ளோஸ்டு போட்டா does not exit கரெக்ட்டுங்களா? சார் டினாமினேட்டர்னால எக்ஸிஸ்ட் ஆகாது. எக்ஸிட் ஆகாது. அப்போ 5 வந்து ஓப்பன். 5 வந்து எங்க போகும்? சார் டு இன்ஃபினிட்டி. லெஃப்ட் சைடு போகாது. கரெக்ட்டா? லெஃப்ட் சைடு போகாது. ரைட் சைடு தான் போகும். அப்போ 5 to infinity ஓப்பன். சரிங்களா? ஓகே சார். 5 to infinity போட்டீங்கன்னா ரேஞ்ச் என்ன நடக்கும்? சார் 0 to infinity ஆனா 0க்கு முன்னாடி ஓப்பன் இன்டர்வல். ஏன் ஓப்பன்? 0 வர பாசிபிள் இருக்காதா? ஓகே 0 to infinity. நியர்பை 0 வரும். 0 எக்ஸாக்டா வரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டி போட்டது 0 ஆகும். இப்போ இன்ஃபினிட்டி நம்ம போட மாட்டோம் மேக்ஸிமம். 5 does not exist. 0 to infinity போடலாமா? அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். 6 போட்டா 1. 6 போட்டா 1. 5. சார் டினாமினேட்டர்ல 0வா இருக்க கூடாது. ஆமா ஆமா ஆமா. டினாமினேட்டர் 0 இருக்கு. அதனால நீங்க சொல்லிட்டீங்க. இன்ஃபினிட்டி வராது. இங்க 0 ஏன் வராது? சார் அதான் டினாமினேட்டர் அது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். 0க்கு எக்ஸாக்ட்டா வருது. அப்ராக்சிமேட் வேல்யூ 0 தான் வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எனி டவுட் ஆர் ரிகார்டிங் ஃபங்க்ஷனல் 2 எக்ஸசைஸோட ஐடியா கொடுத்துருக்கிறேன். மேபி ஓரளவுக்கு டவுட் கிளியர் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபுல்லாகவே கிளியர் ஆனாலும் சந்தோஷம். என்ன மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான்